ஆப்னர் HD கனடாவின் இலங்கை செய்திகள். இன்று மயிலத்த மடு மாதவன பிரதேசத்திற்கு வந்திருக்கின்றோம். நேற்றைக்கு முதல் நாள் இந்த பிரதேசத்திலே ஒரு மாடு சுடப்பட்டு இறந்ததாகவும் கடந்த ஒரு கிழமைக்குள் 5-6 மாடுகளுக்கு மேல் கொல்லப்பட்டதாகவும் கிடைத்த தகவலுக்கமைய இந்த பிரதேசத்தை பார்வையிடுவதற்காக இன்று வந்திருக்கின்றோம். இந்த மாதவனை மயிலத்தமடு பிரதேசத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல இந்த நாட்டிற்கே பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மாடுகள் மேயும் இந்த பிரதேசம் கடந்த 2 வருடங்களாக இந்த பிரதேசத்திலே அடிக்கடி பண்ணையாளர்களுக்கும் புதிதாக இங்கு வந்து குடியேறி சேனைப்பயிர் செய்பவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகி கொண்டு வருகின்றது. ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே மாடுகள் மேய்வதற்கும் மாடுகளை கட்டுவதற்குமாக ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த பல வருடங்களாக. குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களாகவே இந்த சேனைப்பயிர் செய்வதற்காக இந்த பிரதேசத்திலே மக்களை கொண்டு குடியேற்றி கொண்டு வருகின்றார்கள். 21ஆம் ஆண்டு நாங்கள் இங்கு வந்து இந்த பிரதேசத்தை பார்வையிட்டு நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தோம். கடந்த வருடம் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் இந்த பிரதேசத்திலே பயிர் செய்பவர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும், எவருமே இங்கு பயிர் செய்யக்கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நாளை மறுநாள் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 1 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. கடந்த வருடம் இங்கிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் இந்த வருடம் இங்கு வந்து குடியேறி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது நீதிமன்ற உத்தரவையும் மீறி இங்கு இந்த சேனைப்பயிர் செய்பவர்களினால் எங்களுடைய பண்ணையாளர்கள் மிகவும் வேதனைக்கும் சோதனைக்கும் உள்ளாக்கப்படுவது மாத்திரமல்லாமல் தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இங்கு வந்து சேனைப்பயிர் செய்பவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அல்ல, அயல் மாவட்டங்களை சேர்ந்த சிங்கள இனத்தவர்களே இங்கு வந்து அந்த சேனைப்பயிர் செய்கின்றார்கள். இனங்களுக்கு அப்பால் மட்டக்களப்பு மாவட்ட பண்ணையாளர்களின் பொருளாதாரத்தை இவர்கள் அளிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்திலே காவல்துறை கூட இங்கு வருவதில்லை. அவர்களது முறைப்பாட்டின் அடிப்படையில் தாங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால், தங்களது மாடுகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் மிகவும் நீண்ட தூரம் 15-20 கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கும் கரடியனாறு போலீஸ் நிலையத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது. அவர்கள் அங்கு சென்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தால் கூட போலீசார் வருவதற்கிடையில் அவர்களை துன்புறுத்தியவர்கள், அச்சுறுத்தியவர்கள், மாடுகளுக்கு பங்கம் விளைவித்தவர்கள் இங்கிருந்து வெளியேறி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே பண்ணையாளர்களின் வேண்டுகோள், இங்கு ஒரு போலீஸ் காவலரன் அமைக்க வேண்டும் என்று இவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த போலீஸ் காவலரன் அமைத்தால் கூட 100% பாதுகாப்பிற்கு அவர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏனென்றால் இந்த நாட்டிலே நடைபெறும் ஆட்சியை நாங்கள் அனைவரும் அறிவோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு ஒரு நீதியாகவும், பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியாகவுமே இந்த நாட்டிலே சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அதற்கு உதாரணம்
மிகவும் உதாரணம் இந்த மயிலத்தமடு மாதவன பிரதேசம். ஏனென்றால் நீதிமன்ற உத்தரவு 22ஆம் ஆண்டு பிப்ரவரி 28க்கு முதல் இங்கு பயிர் செய்பவர்கள் எவரும் இங்கு இருக்கக்கூடாது என்ற உத்தரவை மீறியவர்கள் இங்கு பயிர் செய்கின்றார்கள் என்றால் மகாவலி அதிகார சபையும் பாதுகாப்பு பிரிவினரும் அவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களினால் அத்துமீறி பயிர் செய்பவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் உதாரணங்கள் என்பது இலங்கையிலே 13வது திருத்தச் சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்திற்கு முன்பு புத்த பிக்குகள் அரசியல் அமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கும் அந்த 13வது திருத்தச் சட்டத்தை எரிக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசாங்கம் சாத்வீக வழியிலே அகிம்சை வழியிலே போராடும் இந்து குருமார்களுக்கு எதிராக யாழ்ப்பாணத்திலே நடவடிக்கை எடுக்கும் ஒரு நாடாகத்தான் இந்த நாடு இருக்கின்றது. அதற்கு மேலாக குருந்தூர் மலையிலே விகாரை அமைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அங்கும் ஒரு நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றது. எந்த விதமான கட்டுமான பணிகளும் நடக்கக்கூடாது என்று சொல்லி அங்கு கூட 24 மணித்தியாலமும் போலீஸ் காவலுடனே விகாரை அமைத்து முடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைதான் இந்த நாட்டிலே இருக்கின்றது. அதாவது சிறுபான்மை இனம் இந்த நாட்டில் சுதந்திரமடைந்த காலமிருந்து அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டு வரும் சிறுபான்மை இனம் இன்று கூட இத்தனை பொருளாதார சரிவுகளை இந்த நாடு சந்தித்திருக்கும் நிலையில் கூட சிறுபான்மையின மக்களிற்கு எதிராக, தமிழ் மக்களிற்கு எதிராக இந்த நாட்டின் அரசாங்கமும் காவல்துறைகளும் அடக்கி ஒடுக்கும் நிலைகளைத்தான் தற்போது கூட செய்து கொண்டு வருகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே பிரதானமாக இந்த மாவட்டத்தின் வாழ்வாதாரம் என்பது கால்நடைகளையும் மீன்பிடியையும் விவசாயத்தையுமே நம்பியிருக்கும். இந்த மாவட்டத்தில் கால்நடைகள் மாத்திரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகள் இருக்கின்றது. கால்நடையை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களது வாழ்வாதாரத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும், இல்லாதொழிக்கும் ஒரு செயற்பாடாகவே இந்த அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு துணையாக பாதுகாப்பு படைகள் இருக்கின்றது. எங்களது பிரதேசத்திலே தங்களது மாடுகளை ஒரு பொருளாதாரத்திற்கும் மேலாக, தங்களது வாழ்வாதாரத்துக்கு மேலாக ஒரு சொத்தாகவே இந்த மாவட்ட மக்கள் அந்த மாடுகளை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கூட இந்த அரசு மிகவும் துன்புறுத்தி கொண்டு வருகின்றது. எனவே இந்த நாட்டிலே ஒரு 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 நியாயமான அரசாட்சி ஒன்று இல்லை என்பது நாங்கள் நீண்ட காலமாக நமக்காக ஒரு சுயாட்சி வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் எப்போ நிம்மதியாக இருப்போம் என்பதை நாங்கள் இன்று கூட உணர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்றோம். ஏனென்றால் பல வழிகளிலும் தமிழ் மக்கள் துன்புறுத்தப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் மிக விரைவிலே ஒன்றாக நாங்கள் எமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை எண்ணமாக இருக்கின்றது. நாங்கள் தற்சமயம் பெரிய மாதவனை ஒன்றும் இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நானும் கோவிந்த கருணாநிதி எம்பி, ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள். இந்த இடத்தை பொறுத்தவரையில் இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி கிரான் பிரதேச செயலாளருக்குரிய எல்லை பகுதியாகும். இது நான் நினைக்கிறேன் 1957ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் பரம்பரை ரீதியாக கால்நடை பண்ணையாளர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற இடமாகும். இந்த இடத்தை பொறுத்தவரையில் பெரிய மாதவன, சிறிய மாதவன, மயிலத்தமடு, நாங்கள் இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் 2009ஆம் ஆண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட சில காலகட்டத்தில் கால்நடை பண்ணையாளருக்கு சில தாமதங்கள் இந்த பகுதியில் இருந்தன. மீண்டும் 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் கால்நடை பண்ணையாளர்களின் நிரந்தர சொத்து பெரிய மாதவனம் மயிலத்தமடு. இது வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசம். ஆனால் இது சட்ட ரீதியாக ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் கால்நடை பண்ணையாளர்களின் பிரதானமான பிரச்சனையாகும். இந்த பிரச்சனை பொறுத்தவரையில் கடந்த பல வருடங்களாக கால்நடை பண்ணையாளர்களுடைய உயிருக்கும் கால்நடை பண்ணைகளுக்கும் அயல் கிராமத்து ஒரு சில சிங்கள மக்களால் சில விரும்பத்தகாத செயல்பாடுகள் நடந்து வருகின்றன. அந்த சம்பவத்தில் கால்நடை பண்ணையாளர்களும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள்.
கால்நடைகளும் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இது மட்டுமில்லாமல் இலங்கை அரசை பொறுத்தவரையில் இந்த காணியை பொறுத்தவரையில் இது மகாவலிக்கு சொந்தமான காணி. அத்தோட இந்த மகாவலிக்கு சொந்தமான காணிகளை பேரினவாதிகள் பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்கு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். எடுக்கும் பட்சத்தில் கால்நடை பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். தற்சமயம் கூட கடந்த 4-5 வருடங்களாக மகாவலிக்குரிய திணைக்களம் சில காணிகளை விவசாயம் செய்வதற்காக பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு சில காணிகளை வழங்கி வருவதை கால்நடை பணியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு எதிராக பல பலர்கள் நீதிமன்றம் சென்றும் நடவடிக்கை நீதிமன்றத்தூடாக எடுக்கப்பட்டும் இன்று கூட கால்நடை பணியாளர்களை பாதுகாக்கக்கூடியவாறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை கால்நடை பணியாளர்கள் இந்த அரசு மீது முன்வைக்கின்றார்கள். ஆகவே அரசை பொறுத்தவரையில் மிக உடனடியாக விரைந்து இந்த கால்நடை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்று, இந்த பகுதிக்கான காணிகள் அனைத்தும் கெசட் பண்ணப்பட்டு கால்நடை பணியாளருக்கு வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, கால்நடைகளுக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவாறு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவது, கால்நடைகள் நிரந்தரமாக இங்கு வளர்க்கக்கூடியவாறு ஒரு வாழ்வாதாரத்தை கால்நடைக்குரிய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடியவாறு சிறு குளங்களை அமைத்தது தொடக்கம் புல்லுகளை அமைப்பது தொடக்கம் ஏனைய வாடிகளை அமைப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று உள்ள சூழ்நிலையில் இந்த பகுதியில் மிகவும் ஐக்கியமாக இந்த கால்நடை பண்ணையாளர்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களுடன் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஐக்கியத்தை சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எல்லைப்புறங்களில் உள்ள கால்நடை பண்ணையாளருக்கும் எல்லைப்புறங்களில் சிங்கள மக்கள் இருக்க ஐக்கியத்தை இல்லாமல் ஒழிப்பதற்காக சில அயற்கிராமங்களை சேர்ந்த சிங்கள மக்கள் கால்நடைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை கால்நடை பண்ணையாளர்கள் முன்வைக்கின்றார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக கோவிந்த கண்ணாரன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் நாங்கள் இந்த பெரிய மாதவன் என்ற இடத்தில் நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். குடியேறியவர்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு செல்வதற்கான பூர்வாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மயிலத்தமோட மாதவனை பண்ணையாளரை நாங்கள் எடுத்து நின்று கொண்டிருக்கிறோம். எங்களோட மாட்டுக்கு இது காலமாக நாங்கள் இங்கே கட்டி கொண்டு இருக்கும்போது எங்களோட மாட்டை இப்போ குடியேற்றக்காராக்கள் சுடுறதும் வெட்டுறதும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருக்கு. அவங்க ஒன்றும் பார்க்குறாங்களும் இல்லை, வாராங்களும் ஒன்றுகிறாங்களும் இல்லை. எத்தனையோ நீதிமன்றமாக வழக்கு தாக்கல் செஞ்சுக்கு மயிலத்தமோட மாதவன் என்னும் இடத்து வழக்கு செஞ்ச இடத்தையும் அதை அவங்க திரும்பியும் மீள்கோடி ஏற்றி கொண்டு பயிர் நாட்டி கொண்டு இருக்கிறாங்க. பயிர் நாட்டி கொண்டு இருக்கிற நேரம் மாடுகள் அங்கே அந்த மேய்ச்சலுக்கு வார நேரம் சுடுறாங்க. சுட்டு நான் பொலிசாக்களையும் கொண்டு வந்து காடிநாத பொலிசாக்களையும் கொண்டு வந்து மாட்டையும் காட்டி கடையில் இப்போ ஆளையும் கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனால் எங்களுக்கு ஒரு இது பொலிசி பாதுகாப்பு ஒன்றும் முக்கியம் எங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் அவங்கள போய் அங்கேருந்து கூட்டி வந்து இங்கே வார நேரம் அவங்க ஊடுறாங்க, இங்கே பயிர் செய்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு வந்தால் நாங்கள் கடந்து தூரத்தை தான் ஓடுற வேலையாக கிடைக்கு. இது வரைக்கும் நாங்கள் பொலிசி முறைப்பாடை கொடுத்தும் ஒரு திரும்ப எங்களை எல்லாம் ஒரு 6 மாடு ஒன்று வெடி வாங்கிருக்கு, 5 மாடு வெட்டு வாங்கிருக்கு. வெட்டி அப்படியே விட்டுத்தாங்க. அதை நாங்கள் காயம் மருந்தடித்து காயம் மாற்றி வச்சுக்கிறோம். மாட்டுக்குள்ளே கிடக்கு கொண்டு உரிச்சு போகிறாங்க. தப்பினா அப்படியே வெட்டையில் விடுவாங்க. மாடு வெட்டு தூரத்தில் ஓடி வந்து வெடி வாங்கி தண்டா வெட்டையில் கிடக்கும். அப்படி அவங்களோட சேன ஓரம் வழி அப்படி கிடந்த அவரத்தை உரித்து அவங்க ஊருக்குள்ளே கொண்டு போய் காய வைப்பாங்க, விற்பாங்க. அப்படியான வேலையெல்லாம் அவங்க சமைச்சா அப்புறம் அப்படியான எல்லாம் அவங்க செய்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்க சிங்களக்குடி வேறு ஆக்களை வேறுமே இல்லை. இதுக்குள்ளே ஆக்கள் தான் சுடுறதும் பயிர் செஞ்ச ஆக்கள் தான் சுடுறாங்க. நாங்கள் பின்னேரத்தில் மாட்டுக்கு வரும்போது பார்த்தா 10 ஓரம் வழியை போவாங்க. எங்களை கண்டா காட்டில் போயிட்டாங்க. நாங்கள் யாரெண்டு கண்டுபிடிக்கலாம் மாரி சைட் அடிச்சனோட காட்டு வழியாக போயிடுவாங்க. இப்போ எங்களுக்கு நாங்களும் கூப்பிட்ற நேரம் எங்களுக்கும் பயமாக இருக்கும். அவங்களை ஆரண்டு பார்க்குறதுக்கு கூப்பிட்டாலும் நமக்கு சுட்டு போடுறாங்க, எங்களுக்கும் பயமாக இருக்கும். நாங்கள் போலீஸில் முறைப்பாடு செஞ்சும் நண்டை தான் வந்துக்கிறாங்க. வந்து இண்டை தான் கைது செஞ்சு கொண்டு வராங்க. மாடு சுட்டால் மாடு சுட்டால பிடிச்சி கொண்டு வராங்க. இன்றைக்கு அவர் ஒன்றே ஒட்டு கொள்றாருல, நான் சுடலைன்னு சொல்கிறாரு. அவர் துப்பாக்கியை காணலைங்க. சைட்டடியெல்லாம் சுட்டிக்கிறாங்க. சுடும்போது நாங்கள் மாலியாக்கெல்லாம் வந்து பார்த்து செத்தம்பள்ளியெல்லாம் போனோங்க. போய் அவரை கண்டு காணலை. அதுக்கு அங்கே செத்தம் தெரியாமல் போயிடுது. அப்போ நாங்கள் நேரம் ஆரண்டு நாங்கள் அவங்க இந்த இங்கே முழு குடியேற்றின ஆக்கள் தான் இங்கே குடியாக இருக்கிறவங்க இந்த வேலை செய்கிறாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு எது முரண்பாடும் இல்லை. மாடு போனால் சுடுறதும் பெட்டுறது தான் அவங்களுக்கு வேலையாடி சுட்டு இறைச்சி கொண்டு வரும். எங்களுக்கு இப்போ உதாரணமாக எங்களோட அச்சுறுத்தலுக்கு எங்களுக்கும் பாதுகாப்பு வேணுமென்றால் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பார்க்க போனால்
ஏன்னா இப்போ வேறு வாடி இந்த போலீஸாக கொண்டு போனாங்க. நாங்களும் போனேன். போகும்போது இப்போ அவங்க இரவையில் ஆக்களை கொண்டு வந்து எது செய்யலையும் செய்வாங்க. இப்போ கட்டி போட்டு அடிச்சாங்க எங்களுக்கு தெரியாது தானே இரவையில் வந்து. மறக்காம A+ HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.